நம்பிக்கை பற்றிய குழப்பம். நான் யாரை நம்புவது, எப்படி நம்புவது, எதை நம்புவது, எதுவுமே எனக்கு தெரியலங்க. யாரையும் நம்பவே முடியல அப்படின்னு நம்ம மனசால ரொம்ப நொந்து போயிருக்கோம். இப்போ இந்த நம்பிக்கை பற்றிய ஒரு குழப்பம் நமக்கு வருது. காரணம் என்னன்னா, நாம் பிறர் மீது அளவு கடந்த ஒரு எதிர்பார்ப்பை வச்சிடறோம். இவர் இப்படி இருப்பாங்க, இவங்க இப்படி செய்வாங்க அப்படின்னு அவர்கள் மேல் நாம் ஒரு எதிர்பாராம ஒரு அளவு கடந்த ஒரு ஒரு நம்பிக்கையை, அந்த எக்ஸ்பெக்டேஷன் நம்ம சொல்கிறோம், அதை வச்சிடறோம். அதில் அங்கே மாறுபடுகின்ற பொழுது நம்மால் என்ன ஆயிடுது, அந்த நம்பிக்கையை இழந்தது போல் ஒரு தோற்றம் அளிக்கின்றது. யாரையும் நம்ப முடியல, எதையும் நம்ப முடியல. நான் நல்லவங்க நினச்சேன், அவங்க கெட்டவங்களா இருக்காங்க. இப்போ நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் எல்லாம் மனிதர்கள் என்றால் அவர்கள் இப்படி தான் இருப்பாங்க. மனிதர்கள், எல்லா மனுஷனும், ஒவ்வொரு மனிதர்களும் எப்படி இருப்பாங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க. அப்படி இருந்தால்தான் அவன் மனிதன், அப்படி இல்லைன்னா அவன் மாமனிதன். அப்போ இந்த மனித குலத்தில் இப்படி தான் இருப்பாங்க. நாம் தான் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும். ஒன்று. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் ஒருவரிடம் ஒரு விஷயத்தை சொல்கிறோம், அந்த விஷயத்தை அவர் மனதில் வைத்திருப்பார் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த விஷயத்தை போய் இன்னொருத்தட்ட சொல்லிடுறாங்க. யாரை பற்றி நாம் சொல்கின்றோமோ அவங்கள பற்றி சொல்லிடுது. இதுதான் உலகத்தில் எல்லா இடத்துலையும் நடக்குது. அது மேலிடத்துலேருந்து கீழ் இடத்துல வரைக்கும், பள்ளிக்கூடத்தில் ஆரம்பித்து பார்லிமெண்ட் வரைக்கும் நடக்கிற விஷயம் என்னென்னா, நாம் எதை சொல்கின்றோமோ, எதை எங்கே தெரிய வேணாம்னு அவங்க சொல்கிறாங்கன்னா அதை போய் அப்படியே சொல்லிடுது. இப்போ நல்லா புரிஞ்சுங்க, இதெல்லாம் பயப்படுறதற்கு ஒன்றும் இல்லை. ஏன் அப்படின்னா, அந்த விஷயம், நாம் ஒரு விஷயத்தை சொல்கிறோம், அந்த விஷயத்தில் உண்மை இருந்தால், அந்த விஷயத்தில் நேர்மை இருந்தால் நாம் எதுக்கு பயப்படணும்? நாம் எதுக்கு அதை பற்றி கவலைப்படணும்? நாம் ஏன் நம்ம நம்பிக்கை தொலைச்சிட்டாங்க நாம் ஏன் நினைக்கணும்? ஸோ அந்த விஷயம், அந்த தகவல் அவங்களுக்கு போய் சேருது. இப்போ நீங்கள் என்ன நம்ம முடிவு எடுத்துக்கொள்ள வேண்டும்? இந்த நம் மனதில் இருக்கக்கூடிய இந்த கருத்துக்களை, இந்த விஷயத்தை நாம் சொல்லக்கூடிய ஆள் தகுதி இல்லாதவர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். தகுதி இல்லாத ஒருவரை நாம் தேர்ந்தெடுத்து விட்டோம். நம்பிக்கையோடு நம் கருத்துக்களை, நம் சிந்தனைகளை, இல்லை ஒரு ரகசியத்தை அவர் வச்சிருப்பார் அப்படின்னு நம்ம நினச்சி ஏமாந்துட்டோம். அவங்க வச்சில்ல, அதை போயிட்டு கெடுத்துட்டாங்க, இல்லை அதை சொல்லிட்டாங்க அப்படின்னும் போது நமக்கு மனம் வேதனைப்படுது. இப்போ தப்பு எங்கே இருக்குது? அப்போ சரியான நம்பிக்கை தன்மையற்ற ஒருவரை தான் தேர்ந்தெடுத்து தானே தப்பு. இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? சரி, இந்த ஒரு வாட்டி நம்ம புரிஞ்சாச்சு, அடுத்த முறை அவர்களை விட்டு எப்படி நம்ம விலகி இருப்பது, இல்லை அவர்களிடம் எதை நாம் சொல்ல வேண்டும், எதை சொல்ல வேணாம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நான் ஒருத்தரை பற்றி ஒரு குறை சொல்கிறேன் அப்படின்னா, அது குறை தானே. அந்த குறை இருக்கத்தால் தான் நம்ம போய் சொல்லிவிடுவாங்களோ ஒரு பயம். அது நிஜமாக இருந்தால் நாம ஏன் பயப்படணும்? அப்போ நாமளே நேராக கொண்டு சொல்லிட்டு போயிடலாமே, எங்கவா நீ இப்படி செய்த, இது பண்ண, இது தப்பு அப்படின்னு அவங்ககிட்ட டைரெக்டாக சொல்லிட்டு போயிடலாம். அப்போ என்ன நடக்க போகுது? நேராக திட்ட போகிறாங்க, இல்லை ஏதோ ஒரு கோவப்பட போகிறாங்க, ஏதோ ஒரு விஷயம், அந்த விஷயம் அதோட முடிஞ்சிடுது இல்லையா? இவர்களை பற்றி ஒரு விஷயத்தை அங்கே போய் சொல்கிறதால தான் நம்ம பயப்படுறோம். இல்லை இந்த விஷயத்தை நீ மட்டும் தெரிஞ்சு வச்சுக்க அப்படின்னு சொல்கிறதால தான் நம்ம பயப்படுறோம். இல்லை இந்த விஷயத்தை நீ வச்சுக்க அப்படின்னு நம்ம ஒருத்தர்கிட்ட கொடுக்குறோம், நாம் வச்சுக்க பயந்து. ஸோ இப்படி சார்ந்த விஷயங்கள், இதுதான் யாரை நம்புவது, எப்படி நம்புவது அப்படின்னு நம்ம யோசிக்கிறது. இது வேறு விதத்தில் நான் சொல்லிட்டுருக்கேன். அப்போ இந்த நம்பிக்கை பற்றிய குழப்பம் எங்கே வருதுன்னா, அந்த நம்பிக்கை முதல் நம்ம மேலே கிடையாது. நம்மக்கிட்ட நம்ம பற்றி நம்பிக்கை இல்லை. நம் மீது நம்பிக்கை இருந்தால் நாம் எதை பற்றியும் யார் என்ன சொன்னாலும் நாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால் இங்கே உலகத்தில் ஒன்றும் மாறிட போகிறதுக்கிட்ட, உலகத்தில் ஒன்றும் எந்த விஷயம் நடந்து போயிட போகிறது கிடையாது. அதனால் எனக்கு இப்படி கெடுத்துட்டாங்களே, என்னை இப்படி பண்ணிட்டாங்களே, என்னை இப்படி செய்துட்டாங்களே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது ஒரு தேவையில்லாத ஒரு செயல். அது சொன்னால் சொல்லிட்டு போட்டோம். அதனால் என்ன ஆகிட போகுது? இங்கே சூரியன் உதிப்பது மாறிட போதா, இல்லை என்ன நிலவு வராமல் போயிட போதா, காற்று அடிக்காமல் போயிட போதா? ஒன்றும் கிடையாது. நம்ம வாழாமல் போயிட போடுமா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அப்போ நீங்கள் முதல்ல உங்கள் மனசு இலகிய மனசாக இருக்குது, அதை நம்ம புரிஞ்சிக்கணும். இது நம்ம சொல்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். நான் சொல்கிறது வேணால் ஈஸியாக இருக்கலாம், ஆனால் அது அனுபவித்து என்பது கஷ்டமான விஷயம்தான். அதை நான் அறிந்துக்கும், எனக்கு அது புரியுது. இருந்தாலும் அப்படியே நம்ம போயிட்டோம்னா நாம் தாங்க வேதனைப்படுவோம், நம்ம மனசு தான் கஷ்டப்படும். அதுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. ஒருவரை பார்த்தோம், இப்படியா, ஒரு முறை மன்னியுங்கள், 2 முறை மன்னியுங்கள், 3 முறை, அதற்கு மேல் அவர்களிடம் எதையெல்லாம் பேசணும், எதையெல்லாம் பேசக்கூடாது தவிர்த்து விடுங்கள். அதான் நல்லது. அப்புறம் நம்பிட்டு
நம்மள இப்படி விட்டுட்டாரே அப்படின்னு நினைக்கக்கூடாது. இப்படி நம்ம செய்துட்டாங்களே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அப்போ நம்பிக்கையை முதல் நம்மீது வைக்க வேண்டும். எதுவாக இருந்தாலும் அதை நாம் பார்த்து கொள்ளலாம், எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளலாம், அதை எதிர்கொண்டு விடலாம் அப்படின்ற ஒரு தைரியம் உங்களுக்கு இருக்கணும். அதனால் இந்த நம்பிக்கை இப்படி பண்ணிட்டாங்க அப்படிலாம் நீங்கள் நினச்சி வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. காலம் சுழண்டு கொண்டே தான் இருக்கிறது. இன்று இந்த இடத்துல இருக்கிறவங்க நாளைக்கு அந்த இடத்துல வருவாங்க. இப்படி இருக்கும். இந்த காலம் ஒரு வட்டத்துக்குள் சுற்றிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால் இன்று தவறாக நமக்கு தெரிவது நாளை அவர்களுக்கு அது சரியாக தெரியும். இன்று தவறாக புரிந்து கொண்டவர்கள் நாளைக்கு சரியாக புரிந்து கொண்டுவார்கள். காலம் மட்டுமே இதை நாம் கண் முன்னாடி கொண்டாந்து நிறுத்தும். அதுவரை நாம் பொறுத்திருக்க தான் வேண்டும். அதனால் நம்பிக்கையை பற்றிய எந்த விதமான குழப்பமும் சந்தேகமும் அச்சமும் நமக்கு தேவையில்லை. அந்தந்த காலத்தில் இயற்கை அதுக்கு சரியான ஒரு விடையை நமக்கு கொடுத்து அவர்களையும் சரிப்படுத்தும், நம்மையும் சரிப்படுத்தும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு நம்பிக்கை பற்றி எந்த ஒரு குழப்பமும் தேவையில்லை. நீங்கள் ஆனந்தமாக சந்தோஷமாக இருங்க. நீடூழி வாழ்க, நிறைவோடு வாழ்க.